யூனிவர்சிட்டியில் 20ஆம் தேதி நைட்டு வியாழக்கிழமை நைட்டு வந்து பஞ்சப்பூர்லேருந்து ஓசூருக்கு பஸ் ஏறிட்டோம். அடுத்த நாள் காலை ஓசூருக்கு வந்து விடியல் வந்து ஓசூரில் தான். ஓசூருக்கு எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினருக்கான டூர். பிஎம்சி பாய்ஸ் ஹாஸ்டலில் காலையில் 6 மணிக்கு ரீச் ஆகிட்டு அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட்டை போட்டோம். பிஎம்சி பாய்ஸ் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோனேரிப்பள்ளி ஓசூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. அதியமான் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கும் பிஎம்சி காலேஜ். இஆர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பாலிடெக்னிக்கும் இன்ஜினியரிங்கும் ஒரே கேம்பஸில் இருக்கும். கோனேரிப்பள்ளி அப்படிம்பாங்க. ஓசூருக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே இருக்கும். கெஸ்ட் ரூம் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த கெஸ்ட் ரூம் செம்ம சூப்பராக நீட் அண்ட் கிளியர் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லூரிக்கு கிளம்பிட்டோம். வேறு ஒரு கேம்பஸ், வேறு ஒரு கல்லூரி, வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட். இது வரைக்கும் நான் இந்த ஊருக்கு வந்ததில்லை, கிருஷ்ணகிரிக்கு நான் வந்ததில்லை. இவர் நம்மளுடைய காவேரியோடைய ப்ராடக்ட். காவேரியில் நானும் இவரும் வந்து இவர் சிவில் படித்தார், நான் கெமிக்கல் படித்தேன், ஒரே ஹாஸ்டலில் இருந்தோம். இப்போ இவர் வந்து இங்கே சிவில் ஸ்டாஃபாக இருக்கிறார். அப்படி நம்ம நண்பரை சந்தித்த மகிழ்ச்சியில் அப்படியே இன்பம் பொங்கி விட்டு இன்றைக்கி காலை முதல் இரவு வரை வெஜிடேரியன் தான். வெஜிடேரியனாக போட்டு அடித்து நவுத்தி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நிறைய பேர்த்து வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு சார் அந்த காலேஜுக்கு போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக போகிறோம். நம்ம காலேஜில் லேப் நடத்துகிறப்போ வேறு ஒரு காலேஜ் வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் வருவாங்க. அதே மாதிரி அந்த காலேஜுக்குமே நம்ம எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக போவோம். இது ஒரு டியூட்டி, இது ஒரு கைண்ட் ஆஃப் டியூட்டி. இது இல்லாமல் ஹால் சூப்பர்வைசர், ஹால் இன்விஜிலேட்டர், இந்த மாதிரி நிறைய டியூட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மதிய சாப்பாடாக வெஜ்ஜி, சாம்பார், ரசம், மோரை சாப்பிட்டு முடித்து விட்டு கல்லூரி வளாகத்தை சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்து கொண்டே இருந்தேன். பார்க்கும்போது நிறையா ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு கூண்டடிச்சு பறவைகள்லாம் வச்சுருந்தாங்க. கிரே பேரட்டு, இந்த மாதிரி ஒரு ரேரான ஸ்பீசிஸ்லாம் வச்சுருந்தாங்க. லேபை முடித்து விட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பஸ்ஸு ஓசூருக்கான பஸ்ஸு ஏற வந்திருந்தோம். இந்த பசங்க தான் வந்து உண்மையாலுமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்களுக்கு இந்த ஊரில் யாரையுமே எதுவுமே தெரியாது. எங்களுக்கு விடிய காலில் வந்து பிக்கப் பண்ணி எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஓசூர் பஸ் டெர்மினலுக்கு வந்திருந்தோம். ஓசூர் என்னடா இவ்வளோ பரபரப்பான சிட்டியை வந்து இவ்வளோ ஒரு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ரோட்டு கடைக்கு போயிருந்தோம். ஒரு சப்பாத்தி 15 ரூபா தான். 3 சப்பாத்தி ஒரு முட்டையை சாப்பிட்டு முடித்துட்டு 60 ரூபா தான் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓசூர் பஸ் ஸ்டாண்டில் அம்மா உணவகத்துக்கு எதுக்க உள்ள ஒரு தள்ளுவண்டிகளில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளும் நான் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக வேறு ஒரு காலேஜுக்கு போகிறேன். ஸோ நான் ரோவருக்கு போல் பிஎம்சிலேருந்து வேறு ஒரு காலேஜுக்கு போகிறேன். பஸ்ஸை பார்த்ததுமே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை அந்த ஊருக்கு போயிட்டேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்போ இந்த எந்த காலேஜ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இது என்ன ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் ரிவீல் பண்ணுறேன். க்ளூ வந்து பஸ்ஸோடைய பேர்லேயே இருக்குது. ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடா. இந்த பாய்ஸ் அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறப்ப இந்த ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் 3 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.